பீர்க்கங்காய் சாதங்க இது எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கங்க. ஐத்தா சமையலறை பீர்க்கங்காய் சாதம் செய்யலாங்க. இந்த மாதிரி 2 பீர்க்கங்காய் எடுத்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 10 பல்பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க. இதை 4ஐயும் அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ஜீரகம் போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை வணங்கிடலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வணக்கி விடலாங்க. மஞ்சள் போட்டுக்கலாங்க. அரைச்சிட்டு வந்த விழுதை இப்போ போட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடலாங்க. கட் பண்ண பீர்க்கங்காய் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. பீர்க்கங்காயை இப்படியே கிளறி வேக வைக்கலாங்க. கரம் மசாலா தூள் போட்டுக்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ சாதத்தை போட்டுக்கலாங்க. பீர்க்கங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. பீர்க்கங்காய் சாதம் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும்.